ஹாய்! இது பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை எடுத்த வீடியோ. நாங்கள் திருத்தணி முருகனுக்கு வருஷம் வருஷம் காவடி எடுப்போம். காவடி அலங்காரம் பண்ணுறதுக்காக பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து கட்டி வச்சுட்டு வீடு மொத்தம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ. காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு என் வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா காவடி பொட்டி உள்ள வைக்க தேவையான பூஜை பொருள் காவடியெல்லாம் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணி கிளம்பிட்டாங்க. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா மொத்த காவடியை ஒன்றா வச்சு அபிஷேகம் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா வீட்டில் சாப்பாடெலாம் செஞ்சு படைச்சிட்டு ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே கோயிலுக்கு கிளம்புவாங்க. அவர் போயிட்டு காவடி அபிஷேகம் பண்ணிட்டு அலங்காரம் பண்ணி நாட்டுக்குள்ள நாங்கள் படைக்கிறதுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்னெல்லாம் சமைச்சுன்னு பார்த்திங்கன்னா சாதம், சாம்பார், மெதுவடை, அப்பளம், 3 வகையான பொரியல், பாயசம் இது எல்லாம் செஞ்சு சாமிக்கு படைச்சாச்சு. ஆச்சுனா ஒன்று போயிடலாம். பார்க்கும்போதே தெரியலையா என்ன பண்றாங்க பார்த்துக்கிற மாதிரி குஞ்சிக்கின்னு ஈவினிங் 5 மணிக்கு காவடி எங்கள் தெருவுக்கு வந்தது. பாத பூஜைலாம் பண்ணிட்டு காவடி எடுத்துன்னு கிளம்பியாச்சு. மணி போட மணி தண்ணி பண்ணாத போ.
நல்லபடியாக திருத்தணி முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு காவடியெல்லாம் செலுத்திட்டு சனிக்கிழமை காலையில் 6 மணிக்கெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டார். இது சனிக்கிழமை எடுத்த வீடியோ. காவடி செலுத்தி முடிச்சது வந்ததுக்கப்புறம் கிருத்திகை கும்பிட்டாச்சு.